அண்மை செய்தியை பார்க்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இதுவரை இருந்ததில்லை, இனியும் இருக்கப் போவது கிடையாது என்று அதிமுகவை சேர்ந்த தம்பிதுரை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அதிமுக பாஜக இடையிலான கூட்டணி ஆட்சி தமிழகத்தில் அமையுமா என்ற பேச்சு தொடர்ந்து ஒரு சர்ச்சையாக இருக்கக்கூடிய நிலையில் அது குறித்து பல்வேறு தரப்பிலிருந்தும் கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. தற்போது அதிமுகவிலிருந்து நேற்று எடப்பாடி பழனிசாமி அதனை மறுத்திருந்தார். கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிதான் பாஜகவும் அதிமுகவும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தம்பிதுரை தற்போது இது குறித்து தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 நடைபெற்ற சுதந்திர பிறகு தேர்தலில் மெட்ராஸ் பிராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸ் 166. பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏக்கு நிக்கல, எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சு அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுது கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி, அவர்கள்லாம் காங்கிரஸ் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்தது இல்லை. அதே போல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது. அதே போல பேர அண்ணா அவர்கள் 67 ஆட்சி அமைத்தார். கூட்டணி என்பது கிடையாது. புரட்சி தலைவர் அவர்கள் 72 அதுக்கு பிறகு ஆட்சி அமைத்தார்கள். அந்த கட்சியை விட்டு பிரிந்த பிறகு 77 வெற்றி பிறகு ஆட்சி அமைத்தார். அப்பொழுதும் கூட்டணி ஆட்சி கிடையாது. சொல்ல போனா 2006 ஒரு நிலைமை ஏற்பட்டது. திமுக 93 சீட்டு தான், அவருக்கு மெஜாரிட்டி கிடைக்கல. பிரணாப் முகர்ஜி இங்க வந்தாரு. காங்கிரஸ் கூட்டணியில் சேர்த்த வேண்டும் என்று அப்ப கோரிக்கை வைத்தார். அப்படி என்ன சொன்னார் கருணாநிதி அவர்கள்? கூட்டணி வைத்தால் நான் முதலமைச்சர் பதவி வைக்க மாட்டேன், இதை சொல்லுங்கள் சோனியா காந்தியிடம். 2004 செய்தது உதயம் மறந்துவிட வேண்டாம் சொன்ன பிறகு சோனியா காந்தி கூட்டணி வேண்டாம், அவரே ஆள வேண்டும் என்று சொன்னார்கள். அதே நிலைதான் இன்றும் வருகின்ற 2026 எடப்பாடி பழனிசாமி தனியாகத்தான் ஆட்சி அமைப்பதை தவிர கூட்டணி என்பதற்கு நிலைமை கிடையாது. தமிழகத்தில் இதுவரை கூட்டணி ஆட்சி வந்ததும் கிடையாது, இதுபோல் வரப்போவதும் கிடையாது. இதுதான் தெளிவாக எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆகவே கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்திலே திராவிட கட்சிகளே இருந்தது கிடையாது, இருக்க போவதும் கிடையாது. காங்கிரசும் கூட்டணி ஆட்சி அமைத்தது இங்கு கிடையாது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சுபாஷ் இணைகிறார். அவரோடு பேசலாம். சுபாஷ், எடப்பாடி பழனிசாமியினுடைய கருத்தை திட்டவட்டமாக ஏற்கிறோம் என்று அதிமுகவிலிருந்து மீண்டும் ஒரு வலுவான கருத்து வந்திருக்கிறது. கூட்டணி ஆட்சி தொடர்பாக எப்படி பார்க்கலாம்? அண்ணாவுடைய கொள்கையை பின்பற்றக்கூடிய ஒரு பிரதான கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அந்த அண்ணாவினுடைய கொள்கையின்படி மத்திய கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற ஒரு கொள்கையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயல்படுகிறோம் என்று அதிமுகவினுடைய நாம் பேசிய அனைத்து தலைவர்களிடமும் சொல்லக்கூடிய கருத்தாக இருந்தது. அதைத்தான் தம்பிதுரையும் பிரதிபலித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி நேற்றும் அதைத்தான் சொல்லியிருக்கிறார். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி என்பது இதுவரையும் இருந்ததில்லை, இனிமேலும் இருக்க போவதில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார் தம்பிதுரை அவர்கள். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் ஒருவர் நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருக்கிறார். அதிமுகவுடைய நாடாளுமன்ற தலைவராகவும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாம இப்ப பேசுனது மட்டும் இல்லாம இந்த கூட்டணி அமைந்ததுக்கான காலகட்டத்தையும் அவர் சொல்லியிருக்கிறார். கடந்த பொதுக்குழுவிலேயே அந்த கூட்டணி தொடர்பான முடிவெடுப்பதற்கான அதிகாரம் எடப்பாடி பழனிசாமி கொடுத்திருக்கோம் அப்படின்றத திட்டவட்டமா பதில் சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி அதான் சொல்லியிருக்காரு, தேசிய ஜனநாயக கூட்டணி ஒரு அலையன்ஸ்ல நாங்க இருக்கோம், ஆனா இங்க ஆட்சி அமைக்க பொறுத்தவரை அதிமுக தான் அதை அமைக்கும் அப்படின்றத உறுதியா சொல்லியிருக்காங்க. அமித்ஷாவும் ஒரு இடத்துல கேட்டோம், அந்த செய்தியாளர் சந்திப்புல, கடந்த வாரத்துல நடந்த செய்தியாளர் சந்திப்புல அமித்ஷா கேட்கும் பொழுது கூட நீங்க அமைச்சரவையில இடம்பெறுவீங்களா அப்படின்னா அதெல்லாம் தேர்தலுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்றத அவரும் சொல்லியிருக்காரு. இப்போ இந்த விஷயத்துல ஒரு உறுதியான தன்மையை அதிமுக வெளிப்படுத்தியிருக்கு. கூட்டணி ஆட்சி என்பது இல்லை என்பதை அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் சொல்கிறார், அக்கட்சியின் மூத்த தலைவர்கள் சொல்லி வருகிறார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை கூட்டணி ஆட்சி. நம்ம தொடர்ந்து பேசலாம், இணைப்பில் இருங்க. முன்பாக தம்பிதுரை இது தொடர்பாக அளித்த பேட்டியை மீண்டும் ஒரு முறை பார்க்கலாம்.
எங்களுடைய கட்சியினுடைய கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி பழனிசாமி சரியான முறையில் சொல்லியிருக்கின்றார். தமிழகத்தில் இதுவரை ஏதாவது கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறதா? 1952 நடைபெற்ற சுதந்திர தேர்தலில் மெட்ராஸ் ப்ராவின்ஸ் என்ற இந்த பகுதியிலே காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. 155 சீட்டு தான் காங்கிரஸ் வாங்குச்சு. நான் காங்கிரஸ் 166. இப்ப பிரகாசம் என்பவர் முதலமைச்சருக்காக போட்டியிட முயற்சி செய்தார். நேரு அவர்கள் தடுத்தார். காமராஜர் அவர்கள் எம்எல்ஏ நிக்கல் எம்பிக்கு நின்று லோக்சபாக்கு போயிட்டாரு. யார் அமைப்பது? ராஜாஜி அவர்கள் தான் காங்கிரஸ் ஆட்சியை மைனாரிட்டி அமைச்சை அமைத்தார். அந்த நேரத்தில் அப்பொழுது கூட்டணி ஏற்படவில்லை. அப்பொழுது ராமசாமி படையாட்சியினுடைய கட்சி, என்ஜி ரங்கா கட்சி, அவர்கள்லாம் காங்கிரஸில் சேர்த்து உறுப்பினர் ஆக்கித்தான் அவர்களுடைய அங்க கூட்டணி ஆட்சி இருந்ததில்லை. அதே போல காமராஜ் 2 முறை ஆட்சி அமைத்தார். 57, 62 கூட்டணி ஆட்சி கிடையாது.